இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமான குரூப் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்லைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய பப்ல காமிக்கிறாங்க. பயங்கரமா ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அந்த பப்ல ஒரு நபர் மட்டும் பயங்கர போதையோட உள்ள என்டர் ஆகுறாரு. ஒரு பொண்ணை பாக்குறாரு. ரொம்ப பிடிச்சி போனதால அவங்க கிட்ட போய் ஆடி பாடி என்னென்னமோ ரகலை பண்ணிக்கிட்டே இருக்க கூட அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அடிச்சு அனுப்பி விட்டுட்டுறாங்க. இந்த கோவத்தோட இவன் வேகமா கார்ல போய்கிட்டே இருக்கான். நடந்த சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம சும்மா வந்திருக்க கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி திரும்பி அந்த பப்புக்குள்ளே போற. கையில ஒரு பாட்டில வச்சுக்கிட்டு பயங்கர போதையில வேற இருக்கான் இல்லையா, பாட்டிலால ஒரே அடி அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு அதே போதையோட வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. இவன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாட் இருக்கும், அங்கதான் தங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சமா லிப்ட் வேலை செய்யாததால நடந்து போய்கிட்டே இருக்கா. பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு எட்டி பார்க்க அந்த நபரையோ இங்க கிரிக்கெட் மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்கோம், ஒழுங்கா மூடிட்டு போயா அப்படின்ற மாதிரி கதவு வேகமா சாத்தி விட இந்த மனுஷன் கண்டுக்காம உள்ள போறாரு. மறுபடியும் போதை எடுக்க ஆரம்பிக்க தன்னை திட்டிட்டு வேகமா கதவு சாத்த அந்த நபரோட நினைவுகள் பாத்தீங்கன்னா அவருக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா பக்கத்து வீட்டுக்கு போறாரு. அங்க இருக்க ஒரு பெண்ணை கழுத்தறுத்து அந்த இடத்துல கொலை பண்ண கட் பண்ண போலீஸ்காரங்களுக்கு ஒரு இடத்துல டெட் பாடி கிடைக்குது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. போய் பார்த்தா ஒரு ஆண் நபரோட டெட் பாடி பயங்கர காயங்களோட அவங்க மேல செதஞ்சு போன நிலைமையில கிடைக்குது. ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க. கவின் அப்படின்றது தான் இவருடைய பேர்னு தெரிய வருது. ஸோ அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே இந்த ரெட் பாடியை முதலா பார்த்த நபர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட விசாரிக்கும் போது யாரு எவருலாம் தெரியல, நான் காஃபி விற்கிறவன், நைட்டு வந்துகிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு ஆம்னி வேன் மாதிரி ஒன்று இருந்தது, அதுல இருந்து 2 பேர் இறங்கி தூக்கி போட்டு போயினுட்டானுங்கப்பா, மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல இவங்களுக்கு, அதாவது போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நபரோட வீட்டுக்கு போய் இன்ஃபர்மேஷனை சொல்லலாம் அப்படின்னு மாதிரி போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நபரோட வீடு பூட்டப்பட்டு இருக்கு. கதவு திறக்கிற மாதிரியே தெரியல. இதனால உடைச்சுக்கிட்டு உள்ள போக அவரோட மனைவி பாத்தீங்கன்னா கழுத்தறுக்கப்பட்ட நிலையில இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்து பயங்கர ஷாக். ஸோ ஒரே இரவுல 2 கொலைகள் மீடியாக்காரங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. பயங்கர பேசும் பொருளாயிடுது. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஆபீசர்ஸ் முதற்கொண்டு சீனியர் ஆபீசர்ஸ் வரைக்கும் எல்லாரும் அங்க வராங்க. ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நேத்து ஒரு கத்தியை ஒரு நபர் கொண்டு போனார் இல்லையா, அந்த கத்தி பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அது கூடவே ரத்த கரைகளும் இருக்கு. நிறைய இடங்கள்ல ரத்தம் சிந்தப்பட்ட நிலையிலும் இருக்கு. ஸோ யாருது எவருது அப்படின்றது தெரியல. இதை நம்ம டெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு அது கூடவே இறந்து போன பெண்ணோட கழுத்துல பாக்குறாங்க. நிறைய கீரல்கள் பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு வீடு ஃபுல்லா தேர்வா செக் பண்ணிடுறாங்க. பயங்கரமான, அதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரியான லீட் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. இதனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பதான் இந்த இறந்து போன லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஒருத்தர் கிரண் அப்படின்ற பேர்ல இருக்காருன்னு தெரிய வருது. ஸோ அவர்கிட்டயும் அவரோட மனைவி கிட்டயும் விசாரிக்க கணவன் மனைவிக்கு ரொம்ப சண்டை வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு நண்பனா இருந்ததால என்னை அடிக்கடி சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அவரோட பர்சனல் லைஃப்லயும் நான் சம்மந்தப்பட்டது கிடையாது. எனக்கு இந்த செய்தி ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இதே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அதே சமயத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இன்னொருத்தவங்க கிட்ட போய் விசாரிக்க ஒரு சினிமா படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக 4 ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு கும்பலா கூடி கதை எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் 2 பேர் சாப்பாடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே போக அதுல இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா இப்போ இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா, அந்த லேடி ஒரு மாதிரி பதட்டத்தோட கதவு சாத்துறத பார்த்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல இவர் இதை எல்லாத்தையும், அதாவது போலீஸ்காரர் இதை எல்லாத்தையும் ஒரு மாதிரி எவிடன்ஸா எடுத்து வச்சுக்கிறார். அடுத்ததா அடுத்த வீட்டு கதவு தட்டலான்னு போக நேத்து பயங்கர போதையில கத்தியோட இருந்தார் இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகி லேட்டா கதவை திறக்கிறாரு. போலீஸ்காரங்க என்னடா லேட்டு, நம்ம வீட்டுல பொருள் இப்படி சதஞ்சு போய் கிடக்குது அப்படின்ற மாதிரி உள்ள ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க இவரும், சார் நான் ஒரு பெயிண்டர், அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு, நேத்து நைட்டு எனக்கு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் தெரியல சார், நேத்து ஒரு 10:30 மணிக்கு மேல நான் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியல, பயங்கர போதையில இருந்தேன் சார், படுத்து தூங்கிட்டேன், அவ்வளவுதான் சார்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருந்தாலும் இதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு ஒரு உறுதியான எவிடன்ஸ் நோக்கி பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்து அவங்க கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அது அவங்களோட ரத்தம், கத்தியில இருந்த ரத்தம் கிடையாது, இது வேற ஒருத்தரோட ரத்தம். அது யார் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல. அது மட்டும் இல்லாம நகை கீரல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் அவங்களோட கணவரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் காமிக்குது. அண்ட் கணவர் இவங்க சாகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இறந்து போயிருக்காரு. அதுவும்
அந்த இரும்பு கம்பியால் அடிச்சு சாகடிக்கப்பட்டிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ டைமிங் டிஃப்ரெண்டா இருக்கு. இது கண்டிப்பா ஒரு மர்டர் தான் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எழுதி கொடுக்க முதல் வேலையா இந்த கேஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இறந்து போன அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவங்க அழுதுகிட்டு அந்த பொண்ணோட ஃபேமிலியில தான் எதிர்ப்பா இருந்தது, அந்த பொண்ணோட அண்ணா கூட ஆள் வச்சு என் பையனை அடிச்சான்ப்பா, கண்டிப்பா அவங்க தான் இதை பண்ணிருக்கணும், என் பையன் இறந்து போயிட்டா அப்படின்னது ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா கதறி அழுதுகிட்டே இருக்கு. யாரு என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இறந்து போன அந்த நபர் இருக்கா இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் போய் மீட் பண்றாரு. காலேஜ் டேஸ்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. சார் எங்க கூடயேதான் அவன் சுத்திக்கிட்டு இருந்தான், அவன் ஒரு மாதிரியான ஆளு, எப்ப எந்த மாதிரி இருப்பான் அப்படின்றது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, இவங்களுக்குள்ள காதல் எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்கிறாரு. காலேஜ் டேஸ்ல வழக்கம் போல ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே சந்திச்சுக்கும் போது முதல்ல இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. பார்த்த உடனே பிடிச்சி போயிருக்கு, பழக ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக போக இது காதலாய் கல்யாணத்துல போய் முடியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல போலீஸ்காரருக்கு ஃபாரன்சிக் டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு லீட் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த கத்தி எடுத்துட்டு போன நபரை கூட போலீஸ்காரங்க ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லா வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அவரோட பிளட் சாம்பிள்ஸ் டவுட்டா இருக்கே அப்படின்ற மாதிரி செக் பண்ணிருப்பாங்க. அதுவும் இறந்து போன அந்த பொண்ணோட வீட்டுல இருந்த கத்தியில இருக்கு இல்லையா, அதுவும் ஒரே சாம்பிள், அதாவது ஒரே பிளட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த பையன் தான் ஒரு வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி உட்கார வச்சு, தம்பி நீ மாட்டிக்கிட்ட, உன்னோட பிளட் சாம்பிள் தான் வீடு ஃபுல்லா பரவி இருக்கு, அதுக்கான காரணம் என்ன, நீ தானே அவங்களை கொன்ன, ஒத்துக்கோப்பான்னு சொல்ல இவர் முதல்ல இல்லன்னு தலையாட்டிக்கிட்டே இருந்தாலும் கடுப்பாய், ஆமா நான் தான் பண்ணேன், அவளை என் கையாலே தான் அறுத்து கொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு போனாரு, பயங்கர போதையில வேற இருந்தா இல்லையா, ஏன்னா ஷோவை காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட கணவர் கதவை பூட்டியிருப்பாரு. இது இவரோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். கடுப்போட உச்ச கட்டத்துக்கே போய் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு போறாரு. அந்த லேடிய சஜக்கன்னு ஒரே வெட்டு, அப்படியே வெட்டி திரும்பி வந்துகிட்டே இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல போலீஸ்காரர் ஒரு மாதிரி நம்பாத மாதிரியே இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இவர் பயங்கரமான போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி இருக்காரு. ஸோ கண்டிப்பா இது அவனோட ஆலுசேஷனா இருக்கலாம். சரியான ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும் இவன் கொலையாளி அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி அடுத்து எங்க போறாங்க அப்படின்னா, அந்த இறந்து போன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி ஆள் வச்சு அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அது அப்படி போகும்போது விபின் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஊரை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் தான் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு ஹியூமனைசர், அதாவது எல்லா பொண்ணுங்களையும் தன்னோட வலையில சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலிக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு இருக்கும். அதனால கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி தடுத்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு சண்டை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ சீரழிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு அந்த அண்ணங்காரனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகத்திலையும் சொல்லி அனுப்புறான். ஆனால் அப்படியே காட் பண்ணா இவங்க அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அது அங்கே நின்று அதாவது அந்த பிளாட்டோட செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டிருப்பாங்க. கோமாக்கு போயிட்டு இருப்பாரு. ஒன்னு அவர் எழுந்து வந்தா இங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சிடும், இன்னொன்னு நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. போலீஸ்காரர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன நபர் இருக்காரு விபின், அவரை கொத்தா தூக்கிட்டு போற மாதிரி தெரிய வருது. அது யார் எவரு அப்படின்றதா தெரியல. ஸோ இந்த 3 பேரும் என் கைக்கு கிடைச்சாகணும், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அதுக்குண்டான வேலையை பாருங்கன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அந்த 3 பேர்ல இருக்க 2 பேரை காமிக்கிறாங்க. போன் வருது, ஆபத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்வே ஆகுது. ஸோ வேகமா வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க எதிரில் ஒரு லாரியில பாத்தீங்கன்னா ஒரு நபர் வராரு. மர்ம நபர் தான் அவர். இவங்க 2 பேரையும் அடிச்சு அந்த இடத்துல சாகடிச்சுட்டு ஆதாரம் எதுவும் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. ஸோ போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போறாங்க. பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்க இறந்து போன அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு போன் பாத்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அதை அன்லாக் பண்ணி பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வைட்டலான எவிடன்ஸ் கிடைக்குது. ஆனா அதே சமயத்துல ஹீரோவோட சீனியர் ஆபீசர் பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டுறாரு. கேஸை என்னதாயா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா முடிச்சு தொலைங்கயா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா அங்க வந்து சேருது. ஸோ அதுல என்ன பதிவாயிருக்கும் அப்படின்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் போதையில இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவர் அந்த பொண்ணை சாகரிக்கப்பட்ட நிலையில, அதாவது கழுத்தறுக்கப்பட்ட நிலையில வச்சுட்டு சத்தம் போட்ட பொண்ணு அவ்வளவு தாண்டி இனிமேல் வாயை மூடிக்கிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கண்ணாடி எல்லாத்தையும் உடச்சிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருந்திருப்பாரு. இது வீடியோல ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ சீனியர் ஆபீசரும் இதுக்கு மேல என்ன வேணும், அந்த பையன் தான் கொலை பண்ணா அப்படின்றது எவிடன்ஸோட கிடைச்சிருச்சு, இந்த கேஸை இதோட முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட் எல்லாத்தையும் வச்சு சீனியர் ஆபீசர் இவன் தான் கொலையாளி அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுட்டாரு. ஆனா போலீஸ்காரர், அதாவது நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, ஒரு மாதிரி இடிக்குது. ஏன்னா அந்த வீடியோல எங்கேயுமே பாத்தீங்கன்னா கொலை பண்ண மாதிரி பதிவாயிருக்காது. இறந்து போன பொண்ணு முன்னாடி தான் அந்த நபர் பேசிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம பேசிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும்போது படிக்கட்டுல யாரையோ பார்த்து பேசிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம உள்ள போய் அந்த டெட் பாடி கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க
இருப்பா இல்லையா, அப்பதான் அங்க இருக்க கண்ணாடியை உடைக்கும் போது கத்தியோட சேர்ந்து ரத்தமும் சிந்தி இருக்கும். ஸோ இது எல்லாமே அவன் அங்க இருந்தா அப்படின்ற மாதிரி நோட்டிஃபை பண்ணலாம். ஆனா அவன் தான் கொலையை பண்ணான் அப்படின்றதுக்கு சாலிடான எவிடன்ஸ் இது கிடையாது. ஸோ இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாலும் நான் விட மாட்டேன், உண்மையான கொலைகாரன் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் கலெக்ட் பண்ணார் இல்லையா, அது எல்லாத்தையும் மொத்தமா போட்டு என்னதெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன லீடாச்சும் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த அது கூடவே கால் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும் இல்லையா, இறந்து போனவங்க யார் யாருக்கு பண்ணாங்க, யார் யாருக்கு ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றது அது எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு பிளாட்ல இருக்காங்களே அக்கம் பக்கத்தினரோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஒரு லேடி கிட்ட போய் இது உங்க நம்பர் தானே, நீங்க அவர் அதாவது இறந்து போனாரு அவர்கிட்ட நிறைய கால் எல்லாத்தையும் பேசியிருக்கீங்க, ஒரு கட்டத்துல அவர் உங்களை பிளாக் பண்ணிருக்காரு, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா, இல்ல உங்களோட கணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவான்னு கேட்க பயப்படுறாங்க. ஒத்துக்கிறாங்க. அதாவது இறந்து போனவருக்கும் இவங்களுக்கும் அஃபேர் இருந்தது அப்படின்றது எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்தது. அதுல நாங்க 2 பேரும் நெருக்கமா இருக்க புகைப்படங்கள் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சா. 2 பேருக்குள்ள எந்த தொடர்பே வேணாம் அப்படின்ற மாதிரி பிளாக்கும் பண்ணிட்டேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது, என்னோட கணவர்கிட்ட இந்த விஷயங்களை சொல்லிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்க இவர் நோட் பண்ணிட்டு அடுத்த வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்க போகும்போது கணவன் மனைவி 2 பேருமே இருக்காங்க. கணவர் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு மனைவி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது உங்க நம்பர் தானே, நீங்க எதுக்காக அந்த இறந்து போற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அமைதியா இருக்காங்க. கணவரோ சார் எங்களையே நீங்க சந்தேகப்படுறீங்களா, என்ன சார் உங்களுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க போலீஸ்காரர் ஒரே ஒரு வார்த்தை தான், உங்க வீட்டுக்கு ஏதாவது பார்சல் வந்ததா அப்படின்றது. இந்த நம்பர் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாரு. பார்சல்லாம் எதுவும் வரல, நீங்க எங்களை சந்தேகப்படுறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது, இதுக்கு மேல விட்டு வைக்க முடியுமா, என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோவை காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா நம்ம ஹீரோ, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இறந்து போற ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கார் அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவை இந்த நபர் பார்த்தீங்கன்னா காட்டிட்டு மீடியா கிட்டயும் பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டுட்டாரு. ஹீரோ மேல பயங்கர ப்ரெஷர் போக ஆரம்பிக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க, கொலை பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த லேடியோட போலீஸ்காரர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ கொலையை அவர் தான் பண்ணியிருப்பாரோ, இவங்க 2 பேருக்குள்ள என்ன தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்க இந்த விஷயம் ஹோம் மினிஸ்டர் கிட்ட போகுது. இன்னும் 7 நாள் உங்களுக்கு டைம் தரேன், இந்த கேஸை முடிக்கலன்னு வையன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதியா அப்படின்ற மாதிரி போனை கோவமா கட் பண்ண ஹீரோ முதற்கொண்டு சீனியர் ஆபீசர் வரைக்கும் கூப்பிட்டு யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமா நீ எதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறேன்னு கேட்க, சார் என்னோட ஃபைல நான் ஆரம்பிக்கும் போது எல்லா கிளியரா மென்ஷன் பண்ணிட்டேன், மீடியாக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வாய்ப்பு இல்லை, அதனால நானே சொல்றேன் சின்னதா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கணவர் பயங்கரமா துன்புறுத்துறாரு அப்படின்ற மாதிரி அந்த லேடி ஹீரோ கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கணும் அப்படின்ற தான் வீட்டுக்கு போயிருப்பாரு. அப்பதான் அந்த ரீல்ஸ் வீடியோல மாட்டி இருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 7 நாளுக்குள்ள இந்த கேஸை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணார் இல்லையா, அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அவர் முதல்ல உண்மையை சொல்றதா தெரியல. போலீஸ்காரர் அதாவது நம்ம ஹீரோ நல்லவர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, சார் இந்த கொலையை யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்றலாம் தெரியாது சார், ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட மனைவியோட போட்டோஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருந்து வந்துச்சு சார்னு சொல்லி போனை காமிக்க அந்த நம்பர் யார் இது அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறார். அது கூடவே போதையால் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட கடைசியா கிடைச்ச வீடியோவை காமிச்சு நீ இப்ப யாரோ ஒருத்தர் கிட்ட பேசிட்டு போயிருக்கல அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமா, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொன்னா மட்டும்தான் நான் உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்ல, சார் நான் பயங்கர போதையில இருந்தேன் சார், சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியல சார், என்னை விட்டுடுங்க சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் அந்த ஒரு போட்டோஸ் எல்லாமே ரிசீவ் ஆகுது அப்படின்ற மாதிரி போன் நம்பர் ஒன்று கொடுத்தாங்களே அது யாருடையது அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. அவனுங்களை பிடிச்சிட்டு வந்து கேட்க அவனுங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை. ஸோ இவங்களோட ஐடென்டிட்டியை வச்சு யாரோ ஒருத்தர் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே ஹீரோக்கு மறுபடியும் ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அங்கதான் ஒரு ஃப்ராடு நடந்திருக்க விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இறந்து போன நபரை மர்ம நபர்கள் தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவர் தூக்கிட்டு வர உள்ள போயிருப்பாங்களே அப்போ அங்க ஒரு கார் இருந்திருக்கும். அவர் தூக்கிட்டு வந்து அந்த காரை எடுத்துக்கிட்டு அதாவது இவங்களோட வண்டி எடுத்துட்டு போகும்போது அந்த வெள்ளை கலர் கார் திடீர்னு மாயமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். செக் பண்ணி பாக்குறாங்க, ஒரு 2 நிமிஷம் ஃபுட்டேஜ் இல்ல. சோ இந்த வேலையை பார்த்தது யாரு, எனக்கு என்னமோ இவன் தான் மறைக்கிறான்னு தோணுது அப்படின்ற மாதிரி அங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அவரை அடிச்சு விசாரிக்கும் போது ஒரு உண்மையை பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது என்ன ஏது அப்படின்றது காமிக்கல. போலீஸ்கார
போலீஸ்காரர் வேகமா வந்து இறந்து போன அந்த ஸ்னேகாவோட நண்பர் கிரண் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாரு. உண்மை எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது சாலிடான எவிடன்ஸ் எல்லாத்தையும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம்ப்பா, ஸோ சொல்லிடு என்ன, வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி முறைக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காலேஜ் படிக்கும்போது இந்த கிரண் பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள பெரிய பெரிய கோட்டைகளை எல்லாத்தையும் கட்டி வச்சு அவங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த நபர் உள்ள போடுறாரு. காதலிச்சு கல்யாணமும் பண்ணிட்டாரு. இவர் பயங்கர மன அழுத்தத்துக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆகுது. தன்னோட மனைவி மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி நார்மல் நிலைமைக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அப்பதான் மறுபடியும் ஸ்னேகாவும் அவங்களோட கணவரும் இந்த பிளாட்டுக்கு குடியேறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்தது மட்டும் இல்லாம ஸ்னேகாவோட வாழ்க்கை ரொம்ப டிராஜடியான ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் கிரணுக்கு பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. ஏத்துக்கவே முடியல. இதனால ஸ்னேகாவுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவங்க கூட எந்நேரமும் பாத்தீங்கன்னா உதவிக்கு இருக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்னேகாவை பாத்தீங்கன்னா அவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, இரவு நேரங்கள்ல செக்ஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கண் கலங்கி போய் இதுக்கு மேலேயும் நான் அவனை உயிரோட வச்சேன் அப்படின்னா அவன் என்ன கொண்டுடுவான், ஒன்னு நான் உயிரோட இருக்கணும் இல்ல அவன் உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர விரக்தியோட பேசிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு உதவுறது பக்கத்துல இருக்கா இல்லையா கிரண், அவர் தான். ஒன்னு கவலைப்படாத, எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நேரம் வரட்டும் அப்படின்றதுக்காக ஸ்னேகாவோட கணவரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான நேரமும் வருது. அதாவது கிரண் பாத்தீங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஸ்னேகாவோட கணவர் குடிச்சிட்டு என்டர் ஆகுறாரு. அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியில ஒரு நபர் வந்து எட்டி பார்த்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சம்பவம் நடக்குது. அந்த ஸ்னேகாவையும் அந்த நபர் பார்ட்டிக்கு போகலாம், இவன் முடிவை மாத்திக்கிட்டாங்கணும் அப்படின்ற மாதிரி சரக்கு எல்லாத்தையும் குறிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுறாரு. காரணம் என்ன அப்படின்னா இவங்க மயக்க மருந்து கலந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி அவரை கொலை பண்ணி தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கிரணும் வேகமா வந்து கார் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மேலே வர வந்து பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போய் கிடக்குறாங்க. அது கூடவே பக்கத்து வீட்டுக்காரர் போதை இல்லை கத்துனீங்க அவ்வளோதாண்டி அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வெளியே போயிருப்பா இல்லையா, படிக்கட்டுல யாரோ ஒருத்தரை பார்த்து பேசியிருப்பாரு. அதுவும் இந்த நபர் அதாவது கிரண் தான் இருக்கும். சோ அந்த நபர் போனதும் உள்ள போய் பார்க்க அந்த லேடி இறந்து போய் கிடக்குறாங்க. இவங்களோட அதாவது லேடியோட கணவரையும் மர்ம நபர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் நடந்தது, மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க வேலைகள் எல்லாத்தையும் அதாவது இவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி மற்ற வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பிக்க இவரோட மனைவி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி வராங்க. அப்ப இன்னொரு ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. தன்னோட கணவர் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல தான் அன்னைக்கு நைட்டு தன்னோட கணவர் அந்த வீட்டுல இருந்து போறத பாக்குறாங்க. அது கூடவே அந்த மர்ம நபர்கள் எல்லாமே வந்து அந்த நபரை தூக்கிட்டு போனாங்க, அதாவது விபினை தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுவும் நடந்திருக்கும். சோ வீட்டுக்குள்ள அந்த லேடி மட்டும்தான் இருப்பாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு போறாங்க, கழுத்தறுத்துட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. சோ இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் சொல்லி தன்னோட கணவருக்காக தான் இதை பண்ண அப்படின்ற மாதிரி கண் கலங்கி நின்றுகிட்டே இருக்க போலீஸ்காரர் இதை ஏத்துக்கிறாரு. ஆனா அது மட்டும் இல்லாம இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த லேடியை கொலை பண்ணது இவங்க, அவங்களோட கணவரை யார் கொலை பண்ணிருப்பா, கணவர் இறந்து போனா அரை மணி நேரம் கழிச்சுதான் இந்த லேடி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் அந்த அடியாளுங்க 3 பேர்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்க ஆக்சிடென்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, 3வது நபரை காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல பதுங்கி நிற்கும் போது மர்ம நபரால துரத்தப்பட்டார், அவரால் சுடப்படுறாரு அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படியே கற்பனை போலீஸ்காரர் தான் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரோட உயர் அதிகாரிக்கும் மேல இருக்க ஒரு நபரை போய் சந்திக்கிறாரு. இந்த கேஸ் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஃபைல கொடுக்க அவர் மிரண்டு போயிட்டாரு. இவ்வளவு பெரிய ஆளை நீங்க தூக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சாலிடான எவிடன்ஸ் இருக்கணும், அது உங்ககிட்ட இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க 3வது நபர் சுடப்பட்டார் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அவர் உள்ள என்டர் ஆகுறார். ஆக்சுவலா அன்னைக்கு அதாவது நேத்து அவர் சுடப்படல, கண்ணெத்து ஃபயர் பண்ணிருப்பாங்க. அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாரு. ஓடி வந்துகிட்டே இருந்த மனுஷன் ஒரு போலீஸ் ஜீப்ல உதவி கேட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது மூலமா இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோக்கு இந்த கேஸ் அசைன் பண்ணா இல்லையா அவரோட சீனியர் ஆபீசர், அவர் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இறந்து போன நபர் ஒரு உமனைசர், அதாவது பெண்களை வலவீசி பிடிக்கக்கூடிய நபர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, போலீஸ்காரர் ஒய்ஃப் மேலேயே கைய வச்சுட்டாரு. இதனால சரியான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி தன்னோட மனைவியை போட்டு தள்ளிட்டாரு. இவரை போட்டு தள்ளணும், அதாவது விபினை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் விபின் கூட யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பி பயமுறுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. இது மூலமாச்சு ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க ஒன்னும் நடக்கல. கடுப்பாகிறாரு. கூலிப்படையை விட்டு கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வர வச்சு விபினை கொடு
கொடூரமான முறையில தாக்கி கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் கட் பண்ண போலீஸ்காரர் அவரோட சீனியர் ஆபீசர் முன்னாடி போய் உட்கார, இந்த கேஸை நீ நோண்டி இங்க வந்துருவேன்னு எனக்கு தெரியும், நீ என்னோட நிலைமையில இருந்தாலும் இதை தான் பண்ணிருப்ப, சரி பரவாயில்ல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அமைதியா உட்கார நம்ம ஹீரோவோ ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து எழுந்துக்கு. இந்த போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா இவரை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி கண்ணை நீட்டுறாரு. அப்படியே கட் பண்ண போலீஸ்காரர் காணாம போயிட்டாரு. அண்ட் எல்லா கொலைகளுக்கும் இவர் தான் மெயினான ஆள் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போய்கிட்டே இருக்க ஹீரோவோ அதை பார்த்து சிரிக்கிறாரு. ஆனா அவரோட மனைவியோ காணாம போயிட்டாரா, அவரை நீங்க தான் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரிந்தா திரும்பி உங்களை ஏதாவது பண்ண வருவாரா அப்படின்ற மாதிரி பயத்துல கேட்க இவரும் சிரிச்சுக்கிட்டே வரட்டும் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிக்க கட் பண்ணி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.